நீண்ட நாட்களாய் எதற்கு காத்திருக்கிறாயோ, எதற்காக இயங்கிக் கொண்டு வருத்தத்திலும் சஞ்சலத்திலும் கண்ணீரிலும் தவிப்பிலும் வியாகுலத்திலும் இருக்கிறாயோ, அந்த காரியத்தை நான் வாய்க்க பண்ணுவேன். அதன் மூலம் உன் துக்கம் சந்தோஷம் மாறும், உனக்கு ஒரு இளைப்பாறுதலும் உண்டாக்கும். அதுவே உன் வாழ்க்கையின் அடையாளம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாய். அது உன்னுடைய எண்ணம். ஆனால் நான் அதை உனக்கு தருவேன். நீ விரும்புகிறபடி ஆவக்கூடாது. வெட்கத்துக்கு உன்னை ஒப்புக் கொடுக்கறதில்லை. வனாந்தத்தில் நடத்திய நாட்கள் போய் இனி வயல்வெளிகளுக்குள் உன்னை நடத்தப் போகின்றேன். பசுமை உன்னை சூழ்ந்து கொள்ளும், நீர் பாய்ச்சல் உன்னை தேடி வரும். நிகழ்விடாமல் உன் கரங்களை திடப்படுத்திக்கொள். உன் கிரிகளுக்கு ஏற்ற பலன் உண்டு. நீடித்த நாட்கள் காத்திருக்கிற ஆசீர்வாதம் கைகூடி வரப்பொழுது சீயோனுக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதியர்களும் சொல்லிக் கொள்வார்கள். சிலருடைய வாய்கள் அடைக்கப்பட்டு போகும். சிலர் அதிர்ச்சி அடைவார்கள். சிலர் விரல்களை தங்கள் வாயில் வைத்து கடித்துக் கொள்வார்கள். பலதரப்பட்ட ஜனங்கள் மத்தியில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்பதை அப்பொழுது அறியப் போகிறாய். எல்லாருமே எனக்கு சாதகமானவர்கள், எல்லாருமே எனக்கு நண்பர்கள், ஒரு குறிப்பிட்ட ஜனங்கள் மட்டுமே என்னை கண்டால் ஆகாது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாய். உண்மை நிலவரம் இந்த ஆசீர்வாதத்துக்கு பிறகு தெரிய வரும். அதிகாலையில் என் சமூகத்தில் காத்திரு, புதிய கிருபை தருகிறேன். அப்பொழுது பெறப்போகிற ஆசீர்வாதம் உன்னில் நிலைத்திருக்கும். விலையேற பெற்ற ஒரு விசுவாசத்தை நீ விட்டுவிடாதும் இருப்பார். கர்த்தரை அடைக்கலமாக நம்பியிருந்த உனக்கு அவராலே பலனுண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார்.